இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு அவங்களோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 டைம் கிளைம் வந்து அப்ளை பண்ணேன். 2 டைமே எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்டட் பண்றாங்க அப்படின்னே புரியல. எனக்கு ரிஜெக்டட் ரீசன் வந்து போட்டிருக்காங்க. அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இத பார்த்து எனக்கு கொஞ்சம் இத கிளியர் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நம்மட்ட கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ப்ராப்ளத்த பத்தின டீட்டெயிலையும், இத எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஃப் கிளைம் வந்துட்டு என்னென்ன மேஜர் ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் ரிஜெக்டட் பண்றாங்க. ஆனா ரிஜெக்டட் ரீசன்ல எதுவுமே அப்டேட்டட் வந்து பண்ண மாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த வீடியோவ பாருங்க. வீடியோவோட லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதில வந்து மேஜரா ரிஜெக்டடான ரீசன மட்டும் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் நெறைய ரிஜெக்டட் ரீசன்லாம் இருக்குது. ஸோ அதில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த ரிஜெக்டட் ரீசன் தான். ஸோ இந்த வீடியோவும் ஃபுல்லாவே பாருங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை உங்க அக்கவுண்ட்ல இருந்தது அப்படின்னா, உங்களுக்கும் வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோல இத பத்தின டீட்டெயில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்களோட அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவங்க டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 டைமுமே ரிஜெக்டட் தான் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21/1/2024ல அப்ளை பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30/1/2024ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அகைன்ஸ்ட் அதுவும் ரிஜெக்டட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்க ஃபார்ம் 19 அப்ளை பண்ணும்போது 10சியும் பின்னாடி சேர்த்தே அப்ளை பண்ணிருங்க. 10சி வந்து அப்ளை பண்ணாம விடாதீங்க. அப்படி அப்ளை பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, அடுத்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணும்போது அந்த 10சி பணத்த வந்து எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10சி அப்ளை பண்ணாம தான் தொடர்ந்து 19 மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக். ஸோ இத வந்து பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அப்ளை பண்ணத நம்ம வந்து பார்க்கலாம். இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் ரிஃப்ளெக்டட் ஆஸ் 1/8/2018 இவங்க வந்து 2018ல 1/8வது மாசத்துல ஜாயின் பண்றதா வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் த கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்டு ஃப்ரம் இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எப்போ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8/2019ல. ஆக்சுவலா இவங்க ஜாயின் பண்ணது 2018 8வது மாசம். ஆனா ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் 2019 8ல தான் கிரெடிட்டட் ஆயிருக்கு. இடப்பட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எதுவுமே ரிசீவ் ஆகல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் இவங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிஃபை வித் ப்ரூஃப் கேன்சல் செக்லீஃப் நாட் ஆஸ் பர் கேஓசி பேங்க் டீடைல். அதாவது செகண்ட் ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஏஎன்ல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இல்லைனா செக் லீஃபை தான் வந்து அப்லோட் பண்ணணும். பட் இவங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பேங்கோட பாஸ்புக் இல்லைனா செக் லீஃபை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரீசனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் வந்து ராங் தான். நான் வந்து கரெக்டான பேங்க் பாஸ்புக் தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ண தேவை கிடையாது. மேஜரான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக 2018 8வது மாதம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து 8/2019ல தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னா, இதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி 2018 8வது மாசத்துல இருந்து 2019 7வது மாசம் வரைக்கும் உள்ள கான்ட்ரிபியூஷனை வந்து டெபாசிட்டட் வந்து பண்ண சொல்லுங்க. இதுக்கு முந்தின மாசம் கான்ட்ரிபியூஷன் இது 8வது மாசம் கிரெடிட்டட் ஆயிருக்குன்னா, இதுக்கு முந்தின மாசம் 7வது மாசம் வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் ஆகாம இருந்திருக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே உங்களோட கம்பெனி எம்ப்ளாயரை வந்து டெபாசிட்டட் வந்து பண்ண சொல்லணும். அப்படி டெபாசிட்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க கிளைம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஆகும். இல்ல என்னோட எம்ப்ளாயர் அந்த மாதிரிலாம் டெபாசிட்டட் வந்து பண்ண மாட்டாரு, இனிமே அதை போய் வாங்கவும் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 1/8/2018ன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த டேட்டை வந்து பாத்தீங்கன்னா 1/7/2019 அப்படின்னு சொல்லி மாத்தி அப்டேட் வந்து பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்க கம்பெனி எம்ப்ளாயர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கான்ட்ரிபியூஷனே டெபாசிட்டட் வந்து பண்ணல. ஒன்னு அதை டெபாசிட்டட் வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை மாற்றி 2019 7வது மாசத்துல ஜாயின் பண்ண மாதிரி போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு 7வது மாசத்தோட சேலரி 8வது மாசத்துக்கு கிரெடிட்டட் ஆகும். அப்போ 8வது மாசத்துக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக டேலி ஆயிரும். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும். இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்றா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசால்வ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நான் வந்துட்டு 2019ல் தான் ஜாயின் பண்ணேன், 2019 8வது மாதம் தான் ஜாயின் பண்ணேன், டேட் ஆஃப் ஜாயினிங்கை தான் தப்பாக போட்டிருக்கிறாங்க, ஸோ இது வந்து ராங் தான் அப்படின்னாலும்
மறுபடியும் உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி இதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7/2018 7வது மாதத்தில் ஏதாவது ஒரு டேட்டை போட்டு ஒரு 10க்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டை போட்டுக்கோங்க. 7வது மாதம் 2019 ஜாயின் பண்ண மாதிரி உங்களோட அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். அதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேஜர் ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சியில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட பாஸ்புக் இல்லைனா செக்லீஃபை வந்து கிளைம் பண்ணும்போது அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அப்போ கிளைம் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். இதை தவிர நான் சொன்ன இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ரிசால்வ் வந்து பண்ணாமல் நீங்கள் எத்தனை டைம் கிளைம் போட்டாலும் சரி அத்தனை டைமும் உங்களுக்கு கிளைம் ரிஜெக்டட் தான் ஆகுமே தவிர இதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி கிளைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு கிளைம் ஒரு காலமும் செட்டில் ஆகவே ஆகாது. உங்களோட அக்கௌண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதை வந்து நீங்கள் ரிசால்வ் வந்து பண்ணுங்கள். அதை ரிசால்வ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. டெஃபினட்டாக உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆகும். உங்களுக்கு இது மாதிரி பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா ஸோ ரிஜெக்டட் என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. நீங்கள் வந்து கிளைம் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா திருப்பி நீங்கள் கிளைம் அப்ளை பண்ணும்போது ஸோ அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போடாதீங்க. அது எத்தனை டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் உங்களோட பணம் உங்களுக்கு வந்து சேராது. கிளைம் ரிஜெக்டட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.